Taste the Daily. ரயிலை கடத்தப் போவதாக சேலம் ரயில் நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த இளைஞர் பிடிபட்டார். கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த அழைப்பில் மொரப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் ரயிலை கடத்தப் போவதாக கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். இதனையடுத்து அழைப்பு வந்த செல்போன் எண்ணை வைத்து நடைபெற்ற விசாரணையில் சேலம் வழியாக சென்னை சென்று கொண்டிருந்த ரயிலில் பயணித்துக் கொண்டே மிரட்டல் விடுத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காட்பாடி ரயில் நிலையத்தில் இறங்கிய அந்த இளைஞர் பிடிபட்டார். விசாரணையில் அவர் தருமபுரியை சேர்ந்த 25 வயதான சபரிஷான் என்பதும் விளையாட்டிற்காக மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது. சேலத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்த முயன்ற 2 பேர் பிடிபட்டனர். பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் 2 லாரியில் ரேஷன் அரிசி மூட்டைகள் ஏற்றி கொண்டிருந்த போது அவர்கள் பிடிபட்டனர். விசாரணையில் வட மாநிலத்திற்கு ரேஷன் அரிசியை கடத்த இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தப்பட இருந்த 2.25 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 லாரிகளும் கைப்பற்றப்பட்டது. தமிழ்ச்செல்வன், பிரேம்குமார் ஆகியோர் பிடிபட்ட நிலையில் தப்பி ஓடிய செந்தில்குமார், ரேவதி ஆகியோரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோழபுரம் டிஎஸ்பி நகரில் RM அலி என்பவருக்கு சொந்தமான வீட்டின் பூட்டை உடைத்த 10 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதமற்ற நிலை உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ராணுவ வீரர்களுக்கு மிலிட்டரி கேண்டீனில் வழங்கப்படும் மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 2 பேர் சிக்கினர். மிலிட்டரி கேண்டீனில் பணியாற்றி வரும் புவனேஸ்வரி பேட்டை பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் மது பாட்டில்களை எடுத்து வந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய 2 பேரிடம் கொடுத்துள்ளனர். இதையடுத்து மது பாட்டில்களை விற்பனை செய்த ஏகாம்பரம், சேகர் ஆகியோர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 27 மிலிட்டரி மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்கள் மீது பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி விவேகானந்தர் காலனி கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1200 கிலோ எடையிலான பீடி இலைகள் சிக்கியது. தூத்துக்குடி தாளமுத்து நகர் அருகே உள்ள விவேகானந்தர் காலனி கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படுவதாக வந்த தகவலின்படி சோதனை நடைபெற்றது. அப்போது பதிவு எண் ஏதும் இல்லாத புதிய நவீன 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகில் 1200 கிலோ எடையிலான பீடி இலைகள் கடத்தப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டு சுங்கத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.